குரலற்றவர்களின் குரலாக உங்கள் குரல். வணக்கங்கள். பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட வி மின்னல் குமார் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். கடைசியாக இந்த நலத்திட்ட உதவிகள் எதுவும் செஞ்சிருக்கீங்களா? அதை பத்தின ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா சார், நாங்க இது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். அதான் மழை நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் பண்ணிருக்கோம். வெயில் நேரத்துல என்ன தேவையோ குளிர்பானங்கள், பழ வகை, அந்த மாதிரி அந்த ஒரு சீசனுக்கும் நாங்க ஒண்ணு நாங்க பண்ணிட்டு தான் வரோம் சார். நலத்திட்ட என் தளபதி பேரை வச்சு நாங்க பண்ணிட்டு வரோம். எதுக்காகனா இப்ப நாங்க லாஸ்டா பண்ணது இந்த மழையால போன 2 வாரத்துக்கு முன்னால மழை, கனமழை பெய்யுது. ஒரு வாரம் ஆகுது சார் இது பண்ணி. அப்ப எதுக்காக நாங்க பண்ணோம், பெட்ஷீட், சாப்பிட, பிரெட், பழம், பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சு அவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கிறவங்ககிட்ட அது நாங்க மகளிர் அணியா சேர்ந்து அதை நாங்க. உங்க கூட இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு குடும்பம் இருக்கு. அதை தாண்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களோட செயல்படுறாங்களா? எப்படி அவங்களால இந்த கட்சிக்காகவும் அவங்க குடும்ப பொறுப்புகள், அந்த சுமைகள் எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போட செயல்படுறாங்க? இது எப்படி முடியுது? அவங்களால உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கிறாங்க அவங்க? சார் எல்லாருக்குமே இருக்கு சார். எல்லாம் தளபதி ஒரு ஆளுக்காக மட்டும்தான். எல்லாருமே ஒரு ஆள் சார். ஒருத்தங்க இவங்க பம்பல் பகுதியில இருக்காங்க, இவங்களும் பம்பல் பகுதி, அவங்க புறாம்பேட்டை மகளிர் அணி, இவங்களும் புறாம்பேட்டை மகளிர் அணி, இவங்க பல்லாவரம் மகளிர் அணி சார். இவங்க பம்பல் அனகாபுரத்துல இருந்து குராம்பேட்டை வரைக்கும் நாங்க மகளிர் அணி உருவாக்கி வச்சிருக்கோம். தளபதி ஒரு ஆளுக்காக மட்டும்தான். எதுக்காகனா எல்லார் வீட்லயும் கஷ்டம் இருக்கு சார். இருந்தாலும் என் தளபதி நல்லது செய்யணும்னு சொல்லிதான் ஒரு அரசியலுக்காக வராரு. அப்போ நான் எங்களுடைய பங்கும் அதுல இருக்கணும் சார். என் தளபதிக்காக நாங்க இறங்கி அந்தந்த ஏரியால எல்லா மகளிர் அணிகளும் அதெல்லாம் ஒரு ஏரியால ஒரு டீம் வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு 15 பேர், 30 பேர், 40 பேர் வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களும் தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு நலத்திட்ட வெயில் சீசன்ல செருப்பு, கேப்பு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பல்லாவரத்துல பம்பல்ல தன்னதானம் போட்டிருக்காங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு, உழைப்பாளிகள் தினம் அன்னைக்கு, மகளிர் தினம், அந்த மாதிரி உலக பட்டினி தினம் எல்லாத்துக்குமே எல்லா ஏரியால செயல்படுறாங்க சார் எங்க மகளிர். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை கூட நினைக்க மாட்டாங்க. ஏன் தளபதிக்காக நான் பண்ணணும். அவங்க வீட்லயும் அவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தனியா எடுத்து வச்சுட்டு என் தளபதிக்காக நான் செய்வேன், நான் வருவேன், என் தளபதி 2026 நிக்க வைக்கணும் முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணுறேன். இத பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா? தளபதி ஒருவருக்காக தான் சார். நீங்க சொல்லுங்க. பொங்கல் பகுதி ராஜேஸ்வரி பேரு. எங்களுக்கு வீட்டுல முதல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா தளபதினா எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் நாங்க திரையில பார்த்து ரசிச்சதோட இப்போ எல்லா இடத்துலயுமே அவர் பேசுறது, அவர் செயல்படுறது எல்லாமே எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அதனால அவருக்காக நாங்க இறங்கி, அவர் எப்படி எங்களுக்காக அவருடைய இது விட்டுட்டு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரோ, அதே மாதிரி நாங்களும் அவருக்காக நாங்க செய்யணும்னு தான் நாங்க வந்திருக்கோம். எங்க வீட்டுல இதுல போறீங்க, இது செய்யறியா அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் எங்க கூட கலந்துக்கிறாங்க. அதனாலதான் எங்களால பண்ண முடியும். எங்க வீட்டுல ஒத்துழைப்பு கொடுக்கறதுனாலதான் எங்களால பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு. இருந்தாலும் எல்லா இடத்துக்குமே, மாநாட்டுக்கும் சரி, இப்போ சென்னையில நடந்தது போராட்டம், அவரு அஜித் குமார், அது கூட சரி, எல்லாத்துக்குமே நாங்க போறதுக்கு எங்க வீட்டுல முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அவருக்காக உழைக்கும், அவருக்காக நாங்க அவரை ஜெயிக்க வைக்கணும். 2026 அவர் சிஎம் ஆகணும். பெண்களுக்காக அவர் விடுதலை வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு பாலிய தொல்லை நிறைய இருக்கு, வெளியே போனா எங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா அவர் அதெல்லாம் குறையும். நேத்து கூட நக்கீரன் கோபால் பேசும்போது ரொம்ப விமர்சனம் பண்றாங்க சார். விமர்சனத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க தளபதி வழி எப்படியோ அப்படிதான் எங்க வழி. நாங்க சைலண்டா நாங்க என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்ணிட்டு போவோம். எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க பத்தி எல்லாருக்கும் நாங்க பதில் சொல்லணும். இது ஒண்ணுமே எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்க போற பாதை கரெக்டான பாதை. எங்க தளபதி கைப்பிடிச்சு நாங்க போயிட்டே இருப்போம். அவரு எங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாரு. நாங்க அவரை தான் நம்பியோம். இதுக்கெல்லாம் பதில் தீர்வு எப்போன்னு நினைக்கிறீங்க? 2026 கண்டிப்பா அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கேள்விக்குமே அவர் பதில் சொல்லுவார். யாராவது பேசுறதா? அம்மல் பகுதி அமைப்பாளரா வர்றதுக்காக நான் நிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்க குடும்பத்துல எல்லாருமே எங்களுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு. மெயின் எங்க பசங்க இப்போ அவங்க வருங்கால இளைஞர்கள் இல்லையா, இளைஞர்கள் எப்படி எல்லாம் கெட்டு போறாங்கன்றது எல்லாருமே தெரியும். இப்போ டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா கஞ்சா, குடி, கற்பழிப்பு இவ்வளவு இருக்கு. அப்போ பெண் பிள்ளைங்க, ஆமா, பாலியல் பலாத்காரம் எல்லாமே இருக்கு. இப்ப எங்க வீட்டு பெண் பிள்ளைங்களும் வேலைக்கு போறவங்க வராங்க. எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். சோ அப்படின்றப்போ என் பொண்ணே சொல்லிருக்கான், உங்களுக்கு எதுவும் மனசுல கரெக்ட் எடுத்து செய்யுமா, உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நாங்க செய்யறோம்,
வருங்காலத்துல வந்து நாங்க இளைஞர்கள் பெண் பிள்ளைகள் நிம்மதியா வெளியில நடமாட்டோம்னா தளபதி வந்தா நல்லா இருக்கும். எங்க பொண்ணு வந்து தளபதியோட தீவிர ஃபேன். அவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இன்னைக்கு வரைக்கும் தீவிர ஃபேன். அப்படி இருக்கும்போது அவர் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குதுமா. எல்லாமே இப்போ வந்து பணத்துக்காக வந்து கட்சியில வரவங்க, நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணும், என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கணும், என் அம்மாக்கள் நல்லா இருக்கணும், என் அக்காக்கள் நல்லா இருக்கணும்னு வந்து பெண்களுக்காக வந்து குரல் கொடுத்து வந்து நிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்தா கரெக்டா இருக்கும். உனக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம், நீங்க இதை எல்லாமே எடுத்து பண்ணுங்கம்மான்னு சொன்னது. எங்க பொண்ணு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவ சப்போர்ட் வச்சுதான் நாங்க இடையில இப்போ மே மாசம் ஏப்ரல் 19 தண்ணீர் பந்தல் ஓபன் பண்றதுல இருந்து, அதுக்கடுத்து மே தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா உலக பட்டினி தினம், தளபதி பிறந்த நாள், எல்லாமே யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ, உலக பட்டினி தினமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க மொத்தமா பம்மல் பகுதியில ஒரு 20-25 மகளிர் அணி சேர்ந்து அன்னதானம். தொழிலாளர் தினம் வந்தப்போ நம்ம துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நினைச்சு அவங்களுக்கு அந்த கை கிளவுஸ், காலுக்கு சாக்ஸ், மற்றபடி அவங்களுக்கு துணி எங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பம்மல் பகுதியில் வந்து ராஜேஸ்வரி, துளசி, சங்கீதா நாங்களாமே வந்து எல்லாமே பொறுப்பா நின்று அதை எல்லாத்தையும் எடுத்து எங்களோட லிமிட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். 2026 வந்து எங்களுக்கு வந்து தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா எங்க கனவு எல்லாமே நிஜமாகும். அதுக்காக மட்டுமே தான் இந்த வெற்றிக்காக தான் நாங்க எல்லாமே போராடி கொண்டிருக்கோம். இல்ல இந்த பொறுப்பு கொடுக்கறதுல ஆள் பார்த்து பொறுப்பு கொடுக்கறது அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நீங்க அப்படி உங்க பகுதியில அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குதா? இல்ல நியாயமா தான் இருக்கிற நல்ல செயல்பாடுகள் உள்ளவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு அது எந்த வகையில நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்க. நல்ல செயல்பாடுகள் உள்ளவங்களுக்கு பொறுப்பு, இந்த பொறுப்புக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடுக்கறாங்களா? இல்ல வேற ஏதாவது அப்படி நிறைய செயல்பாடுகள் நிறைய ஒருங்கிணைத்து செயல்படுறாங்க, அவங்களுக்கு பொறுப்பு வரல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்குதா? அவங்க குறைகள் ஒண்ணு இல்லை. இப்ப கமல் பகுதி நம்ம மகளிர் அணி பார்த்தா ராஜேஸ்வரி ஆகட்டும், துளசி நானாகட்டும், சங்கீதாவாகட்டும், ஏன் இங்க நம்ம செங்கல்பட்டு மாவட்ட தலைவி அனகாபுத்தூர் ஜீனத் பிபி வரைக்குமே நாங்க எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான். யாருமே நாங்க ஒன்னும் பணக்காரங்களோ பரம்பரை பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ கிடையாது. அதாவது வந்தோம்னா இவங்க வந்து மனசாட்சியோட கரெக்டா இந்த பொறுப்பை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் கொடுக்குறாங்களோ வழி இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த சீட் கொடுக்கலாம், அவங்க கிட்ட அதை வாங்கிக்கிட்டு இதை கொடுக்கலான்ற அளவுக்கு இல்ல. எதையும் கொடுக்குற அளவுக்கு நாங்க வசதி இல்ல. நாங்க எங்களோட உழைப்பு போட்டு எங்க தளபதிக்காக நாங்க உழைக்கிறோம். நாங்க நம்பிக்கையா உழைக்கிறோம், எல்லாமே நம்பிக்கையா நடக்கும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை எங்ககிட்ட இருக்கு. எல்லாத்துக்குமே விடுவு எங்க தளபதி 2026 பொறுப்பா உட்காந்துட்டாருனாக்கா எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். மெயின் பெண்கள், இளம் வாலிப பெண்கள் பாலியல் பலாத்காரத்துல வந்து விடுதலை கம்பல்சரி கிடைக்கும். அதை நம்புறீங்க? கம்பல்சரி. அம்மாவுக்கு அடுத்தபடியாக நாங்க தளபதி கிட்ட நாங்க 100% கண்டிப்பா நம்புறோம். பெண்கள் சுதந்திரம் கண்டிப்பா நடக்கும். நம்ம கர்ம வீரர் காமராஜர் போல கண்டிப்பா தளபதி எல்லாமே எடுத்து பண்ணுவாரு. சொத்துக்காகவோ அவரோட குடும்பத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காகவோ அவர் வந்து அரசியலுக்கு வரல. அவர் வந்து பணம் அவர் குடும்பத்துக்கு பணம் சேர்க்கணும்னா அவர் நடிச்சுட்டே சேர்த்துட்டு போயிடலாம். இந்த காலத்துல 300 கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வரணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, என்னுடைய சகோதரர்களுக்காக நான் பண்ணணும், வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றப்போ கர்ம வீரர் காமராஜர் போலவும் நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்த்துக்கள்மா. சரி, ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல உள்ள வட்டம் மாவட்டம் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை வந்து உங்களுக்கு இந்த செயல்கள் எல்லாம் அனுமதிக்கிறாங்க, உங்களோட ஒத்துழைத்து இது செயல்படுத்துறாங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைக்கிறாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. எங்க மாவட்டம் மின்னல் குமார் சார், அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவாக சார் நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு தான் அவர் சொல்ல, நீங்க நல்லா செய்யுங்க, நான் இருக்கேன், யார் கேட்டாலும் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சார். எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு. பகுதியில வந்து மதன் இருக்காரு, அவரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எந்த இதுவும் இல்ல சார், அவரு வந்து நல்லா எங்களுக்கு பாதுகாப்பா கூட வருவார். இப்ப வந்து SRக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சார், அது கூட வந்து பகுதி ரீதியா வார்டு ரீதியான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்தந்த வார்டுல வந்து பகுதி ஆளுங்க போயிருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நாங்க போன் பண்ணி கேட்டோடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அக்கா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அமைச்சு எங்க கூடயே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். பகுதியில இருக்க தலைவருங்க, மாவட்ட தலைவரை சொல்லணும்னா மாவட்ட தலைவர் இது வரைக்கும் நல்லா செய்யுங்கம்மா, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, தளபதிக்காக துணிஞ்சு நில்லுங்க, எல்லாமே செய்யுங்கன்னு தான் இது வரைக்கும் அவர் சொல்லி நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்லி வந்து நிக்கிறாங்களா? கண்டிப்பா சார். நீங்க எந்த பகுதி உங்களுடைய செயல்பாடுகள் கட்சி ஆரம்பிக்க முன்னாலே இருந்து உங்களுடைய செயல்பாடுகள் ஏதாவது இருக்கா? நீங்க எப்படி சேர்ந்து செயல்படுறீங்க? சார் நான் பம்மல் பகுதியில இருந்து சங்கீதா.
நான் வந்து கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து தளபதியோட தீவிர ஃபேன் தான். நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தளபதி ஃபேன் தான். இயக்கமா இருக்கும் போதே நான் ரொம்ப ஃபேனா இருந்தேன். நெக்ஸ்ட் இது கட்சியா ஆரம்பிக்கும் போது கட்சியில வந்து இணைஞ்ச அக்கா மகளிர் அணி தலைவி இவங்க மூலியமாவும் இவங்க பம்மல் பகுதி மகளிர் அணி இவங்க வெளியே வந்த அவங்க தான் வந்து என்ன செய்யணும், எப்படிலாம் வந்து ஏழை மக்களுக்கு நம்ம நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், எப்படி செயல்படுத்தணும் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து அவங்க கூட சேர்ந்து அக்கா சொல்லுவாங்க, இது இப்ப வந்து உலக பட்டினி தினம், அண்ணன் பிறந்த நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அன்னதானம் பண்றது எல்லாமே வந்து அக்கா சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி செய்யணுமா அப்படின்வாங்க. மகளிர் அணி சார்பா நாங்க வந்து பம்மல் பகுதி சார்பா நாங்க வந்து செய்வோம். 3 பேருமே செய்வோம். மகளிர் அணி வந்து இன்னும் இருக்கிறாங்க. எல்லாருமே இணைஞ்சு செயல்படுறோம். நாங்க எல்லாருமே கட்சி சார்பா நடந்த போராட்டங்கள்ல எல்லாம் உங்களுடைய பங்கு? கட்சி சார்பா ஒவ்வொரு போராட்டத்திலயும் வந்து நாங்க கலந்துருக்கோம். மகளிர் அணியை நாங்க வந்து மாநாட்டிலயும் சரி வேன் வச்சு நாங்க எல்லாருமே போயிருக்கோம். எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அன்னதானம் பண்ணியிருக்கோம், வெயில் காலத்துல எங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணியிருக்கோம் சார். பந்தால் அது போல எல்லாமே பண்ணியிருக்கோம். இவங்க பகுதியில வந்து ஜென்ஸ் கிடையாது, அவங்க லேடிஸ், இவங்கதான் பொறுப்பெடுத்து செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு ஜென்ஸ் கிடையாது. பெண்ணா இருந்து தளபதிக்காக உழைக்கிறாங்க. நாங்களும் உண்மையா அதே மாதிரி அவங்க கூட போய் சேர்ந்து நாங்களும் செய்வோம் எல்லாமே. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரா செய்யறப்போ நாங்க 4 பேர் கலந்து செய்யறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வந்துட்டு துப்புரவு தொழிலாளிக்கு வந்து செருப்பு, கேப் எல்லாம் வெயில் டைம்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெயில் டைம்ல வந்துட்டு தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சி, மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய நலத்திட்டம் பண்ணியிருக்காங்க. இரும்பு மனுஷியா இருந்து பல்லாவரம் பகுதியில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்ஆர் படிவத்தை பத்தி ஆதிவார்ஜுன் சார் வந்து எங்களுக்கு நம்பர் கொடுத்திருந்தாங்க. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே எங்களுக்கு நைட்டு பகல் 1 மணி 2 மணி எதுவாக இருந்தாலும் நீங்க பார்க்காம எனக்கு உடனே கால் பண்ணோம், நாங்க உடனே அந்த இடத்துல நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த எஸ்ஆர் இது நாங்க வேலை பார்த்து எங்க மாவட்டம் சொல்லி மாவட்டம் இந்தந்த பகுதிங்களுக்கு இத்தனை பேர், ஒரு பகுதிக்கு 16 பேர் இருக்கணும், ஒரு பகுதியில் 20 பேர் 15 பேர் வந்து நீங்க போயிட்டு ஒரு தெருவுக்கு 2 பேரை போயிட்டு நீங்க அதை கணக்கெடுக்கணும், கரெக்டா பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ணதுக்கு அதோடைய இது சார், அதோடைய போட்டோஸ் எடுத்து நாங்க வந்து அந்த 1வது வார்டு 2வது வார்டு 1வது வட்டம் 2வது வட்டம் 5வது வட்டம் அப்படின்ற மாதிரி எந்தெந்த இடத்துக்கு நாங்க போனோமோ அந்தந்த இடத்துக்கு வந்து நாங்க போட்டோ எடுத்து அது நாங்க மாவட்ட தலைவருக்கு நாங்க அனுப்புவோம், மாவட்ட செயலாளருக்கு நாங்க அனுப்புவோம் சார். அதோட இது அண்ணா யூனிவர்சிட்டிக்காகவும் நீங்க போராடு, அதுக்கு என்ன உங்களுடைய செயல்பாடுகள்? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நாங்க இருந்தோம், அது மாதிரி கேள்விப்பட்டு ஒரு 2-3 நாள் அது மாதிரி நியூஸ் நாங்க டிவில போயிட்டு அந்த ஞானசேகரனுடைய பாலியல் சர்ச்சை விவகாரத்துல. ஆமா சார், அது அண்ணா யூனிவர்சிட்டி தான். அது வந்து 2-3 நாள் நியூஸ்ல போயிட்டு இருந்தது. உடனே தளபதி என்ன பண்ணாங்க, ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அது எதுனா அவரு கைப்பட எழுதின கடிதம். இந்த கடிதத்தை இத வந்து பெண்கள் கிட்ட அத்தனை பேருக்கிட்ட நீங்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம மாவட்ட தலைவர்கள் கிட்ட அவங்களுக்கு அமைச்சு இதை வந்து நாங்க ஜெராக்ஸ் எடுக்கணும் சார். அதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னா, பெண்களுக்காக நான் இருக்கேன் அண்ணன், எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, நீங்க உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா பண்ணுங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சு நில்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லி. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பெண்கள் பாதிக்கப்பட்டா சட்ட ரீதியாக தமிழக வெற்றி கழகம் போராடுமா? கண்டிப்பா சார். அதுக்காக இருக்குல்ல இது கடிதமா? ஆமா சார், அதோட கையெழுத்து கடிதம் தான் இது. தளபதி கையெழுத்து போட்டு அது கொடுத்த கடிதம். அதுக்கு பிற்பாடு நாங்க வந்து போராடணும்னு சொல்லிட்டு தளபதிக்கு தெரிய வைக்கணும் இல்லையா, அப்போ வந்து நாங்க எங்கெல்லாம் நாங்க போனோமோ அந்தந்த இடத்துல வந்து எடுத்த போட்டோஸ், ரயில்வே ஸ்டேஷன், காலேஜ், மார்க்கெட், எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா சார், எல்லாம் நாங்க அது பண்ணனுடைய இது சார். நாங்க மகளிரியா சேர்ந்து கொடி வச்சது சார் ஃபர்ஸ்ட். அப்போ நாங்க எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அன்னைக்கு பண்ண முடியல. இது நாங்க மகளிரியா சேர்ந்து நாங்க கொடி ஓபன் பண்ணிட்டு பிற்பாடு 2 வாரம் பொறுத்து அப்போ தம்பி, அதான் மாவட்ட தலைவர் கில்லி சரத், பிரவீன், மாணவர் அணி பிரவீன், இளைஞர் அணி கணேஷ், சட்டப்பிரிவு, அவங்க அத்தனை பேரும் வந்து 2வது நாங்க விழாவா கொண்டாடி அதோட தம்பி கில்லி சரத், பிரவீன், நான் சார் அந்த கொடி ஓபன் பண்ணோம் சார். ரொம்ப கிராண்டா மோளந்தாலாம் வச்சு டபாஸ் எல்லாம் வச்சு நல்லா அது பண்ணது சார். இந்த ஏரியாவுக்குள்ள வந்து திமுக வலுவாக இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதை தாண்டி ஜெயிப்போம்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு வேற ஏதாவது வகையில உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொடி திறந்துருக்கிறது மட்டும் தான் சார் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் போர்டு ஓபன் பண்ணும் போது கட்சி ரீதியா எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அப்ப வந்து அவர் ரசிகர் மன்றம் ஏக்கமா இருந்தது. ஏக்கமா இருக்கும்போது நான் போர்டு ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கொடின்னு வச்சேன் பாத்தீங்களா ஐவேஸ்ல, அப்போ வந்து எனக்கு கண்டிப்பா டிஎம்ல எனக்கு பிரச்சனை இருந்தது சார். அந்த பிரச்சனையை மீறி தான் சார் நான் வந்து ஸ்டேஷன்லயே பர்மிஷன் வாங்கி என்னுடைய போர்டு ஓபன் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரூஃப்லாம் நான் காட்டி எங்க போர்டு ஓபன் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டு அதை நான் காட்டின பிற்பாடு தான் சார் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அப்ப அந்த சரி, இப்போ ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேல உள்ள மாவட்டம் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களை வந்து உங்களுக்கு இந்த செயல்கள்லாம் அனுமதிக்கிறாங்க, உங்களோட ஒத்துழைத்து இது செயல்படுத்துறாங்களா, உங்களுக்கு என்ன மாதிரி ஒத்துழைக்கிறாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப நல்ல கேள்வி சார். எங்க மாவட்டம் வி மின்னல் குமார் சார். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் சார் நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க நல்லா செய்யுங்க, நான் இருக்கேன், யார் கேட்டாலும் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சார். எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு. பகுதியில வந்து மதன் இருக்காரு, அவரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எந்த இதுவும் இல்ல சார், அவரு வந்து நல்லா எங்களுக்கு பாதுகாப்பா கூட வருவார். எஸ்ஆர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தது சார். அது கூட வந்து பகுதி ரீதியா வார்டு ரீதியான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்தந்த வார்டுல வந்து பகுதி ஆளுங்க போயிருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நாங்க போன் பண்ணி கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அக்கா உங்களுக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அமைச்சு எங்க கூடயே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். பகுதியில இருக்க தலைவருங்க, மாவட்ட தலைவரை சொல்லணும்னா மாவட்ட தலைவர் இது வரைக்கும் நல்லா செய்யுங்கம்மா, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, தளபதிக்காக துணிஞ்சு நில்லுங்க, எல்லாமே செய்யுங்கன்னு தான் இது வரைக்கும் அவர் சொல்லி ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்லி வந்து நிக்கிறாங்களா? கண்டிப்பா சார் வந்து நிப்பாரு. நாங்க கூப்பிட்டுனே வருவாரு. எதனா ப்ராப்ளம்னாலும் முன்ன அதை ஸ்டிப் எடுத்து உடனே எங்களுக்கு நாங்க போன்ல சொன்னாலும் நீங்க வாங்க முன்ன ஆபீஸ் ஆண்ட வாங்க, என்ன பிரச்சனை நாங்க பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல கூப்பிட்டு வச்சு பேசுவார் சார். அவரை பத்தி எனக்கு எதுவும் இல்ல சார். எங்களுக்கு பாதுகாப்பாவும் பலமாவும் இருக்காரு. இதுக்கு மேல வந்து வேற ஏதாவது இதுக்கு மேல வளர்றதுக்கு உங்களுக்கு தடைகள் எதுவும் இல்லையா சார்? தடைகள் இருந்தா நாங்க அதை உடச்சிட்டு மேல வருவோம் சார். ஏன்னா என் தளபதிக்காக நாங்க கண்டிப்பா செய்வோம். 2026ல என் தளபதி சிஎம் ஆகணும் சார். அதுக்காக நாங்க எந்த தூரத்துக்கு போனாலும் நாங்க இறங்கறதுக்கு ரெடி சார். இரவு நைட்டு பகல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். தளபதி கட்டளையிடுறாரோ அது கேட்டு நாங்களும் பாப்போம். எங்களுக்கு மேல அண்ணன் வி மின்னல் குமார் இருக்காரு, அவர் உடனே எங்களுக்கு கால் பண்ணுவார் சார். எந்த நேரமா இருந்தாலும் கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி விஷயம் நீங்க இதை செய்யணும் அப்படின்னு நாங்க உடனே நாங்க கிளம்பிடுவோம் சார். அந்த இடத்துல போனோடனே எங்களுக்கு போன் பண்ணுவார், நீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ரீச் ஆயிட்டோம் சார், இங்கதான் இருக்கோம்னு சொன்னா அவர் உடனே வந்துருவாரு. வந்து அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் நின்று பேசுவார் சார். சரி, நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் கட்சிக்காக நிறைய இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் போட்டுட்டாங்களா? போஸ்டிங் வந்துருச்சா? இல்ல சார், நான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிரணியா இருக்கேன். நான் 5 வருஷமா இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் செயல்பட்டு இருக்கேன். நான் கேட்டிருக்கேன் வி மின்னல் குமார் மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட வந்து எனக்கு மாவட்ட தலைவி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், அணி கொடுங்கன்ட்டு. அவர் நீங்க இன்னும் நீங்க நல்லா பண்றீங்க, இன்னும் பண்ணிட்டே வாங்க, நான் இப்போ இன்னும் போஸ்டிங் எனக்கு அறிவிக்கல சார், நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி வேற எதுவும் நம்பி நாங்க செயல்பட்டோம் அப்படின்றது இல்ல. ஏன் தளபதிக்காக நாங்க எப்பவுமே இறங்கி வேலை செய்வோம். நைட்டு பகல் எப்பவும் பார்க்காம என் தளபதிக்காக நாங்க வேலை செய்வோம். பெண்கள் பாட்டுக்காரருக்காக என் தளபதி அரசியல்ல வந்தோம் சார். சின்ன சின்ன பசங்க நிறைய நாங்க யூடியூப்ல எல்லாமே பாக்குறோம், கொலை அப்படி கெஞ்சாது அப்படிலாம் குடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் வந்தாருன்னா ஒளியும் நினைக்கிறேன், நம்புறீங்க? கண்டிப்பா தளபதி தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் 2026 சிஎம் 2026 வெற்றி நம்பர் 2026 சிஎம் தளபதி